பாட்டி கொஞ்சம் சும்மா இரு. ஏன்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன மீறி ஒரு ஃபைல் உள்ள வரக்கூடாது. என் பேராண்டி உடம்பு சரியில்லாம கிடைக்க வந்துக்கிட்டு ஃபைலை நீட்டிக்கிட்டு அதைப்பாரு இறப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லைன்னா கூட விட மாட்டீங்களா? போய் தொலைங்கடா. சைன் போட்டா போடுங்க, வேலை செஞ்சா செய்யுங்க, இல்லை இழுத்து மூடுங்க கம்பெனியை பூரா. பாட்டிமா, முக்கியமான ஃபைலு, அதான் வீடு தேடி எடுத்துட்டு வந்தேன். ரவி சார் ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டாருன்னா போதும். இவன் அடங்க மாட்டான். அந்த மிளகா பொடி எடுத்துட்டு வாடா, கரைச்சு மூஞ்சிலே ஊத்துறேன். ஐயோ சார், என்ன சார் இதெல்லாம்? பாட்டி கொஞ்சம் சும்மா இரு பாட்டி, அந்த ஃபைல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருடா. அப்பதை பிடிச்ச பூரா என்னையவே சும்மாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் சொல்லு போச்சு கேட்காதனாலதான் இந்த நிலைமைக்கு வந்து கிடக்குது. அமைதியா கடா, உனக்கு வக்கீல் வேலை தானே, நீ போய் அதை பாரு. பாட்டி ஆஃபீஸ் ஒர்க்கும் நான் பார்ப்பேன், தெரியுமா தெரியாதா உனக்கு? என்னதான் பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படியா பேசுறது? அவங்க நம்ம ஆஃபீஸோட ஸ்டாஃப். அவரை போய்கிட்டு எவனா இருக்கட்டும்டா, எனக்கு என்ன, எனக்கு என் பேராண்டி தான் முக்கியம். பொத்தனாப்புல என் பேராண்டி அமைதியா தூங்கிட்டு கிடக்கான். அவனை பிடிச்சிக்கிட்டு எழுப்பிக்கிட்டு சைனை போடுன்னுக்கிட்டு நீங்க போங்கடா எங்கிட்டாவது. பாட்டி எதனா முக்கியமான ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும். என்னதான் முக்கியமான ஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன். எவ்வளோ ஃபைல் கொண்டு வந்திருக்கேன், அடுக்கடுக்காக கொண்டு வந்திருக்கேன், மனசாட்சியே இல்லாமல். இவனை எனக்கு வர்ற கோபத்துக்கு எங்கடா போனா அதுக்குள்ளேயும்? நீ மிரட்டின மரட்டில் யார் தான் வீட்டுக்கு வருவா? அவன் ஓடி இருப்பான் இந்நேரத்துக்கு 10 கிலோமீட்டர். அந்த பையன் இருக்கட்டும், இதுக்கப்புறம் எவனாவது இந்த ஃபைலை தூக்கிட்டு வருவானுங்க. இங்கே பாரு, இந்த ஃபைலை தூக்கிட்டு நீயே அவன்கிட்ட போகக்கூடாது, புரியுதா? சரிங்க பாட்டி சரிங்க, உங்களுடைய உத்தரவு. ஆனால் இந்த வயசான காலத்துலேயும் உனக்கு இவ்வளோ கோவம் ஆகாது பாட்டி. அப்போ வயசு பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நீ எவ்வளோ கோவப்பட்டிருப்ப. பாவம் தாத்தா. தாத்தான்னு சொல்லாதடா, எனக்கு வெக்கமா வருது அவரை நினைச்சாலே. அது வந்து ஆத்தி, இப்போ நம்ம தான் எஸ்கேப் ஆகணும் போல இருக்கே. நான் அப்பெல்லாம் அப்படி கத்தவே மாட்டேன்டா. அவரை பார்த்தாலே எனக்கு வெக்கமா வந்துடும், ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன் தெரியுமா. நாங்க அப்பயே அம்பிட்டு லவ்ஸ் பண்ணுவோம். என்ன தனியா நிக்கிறா? போய் பேசுவோமா? நிலா, எப்பா இந்த கண்ணை மட்டும் பார்க்கவே கூடாது. என்ன? இல்ல ஒன்றும் இல்லை, நீ அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பிக்கிய. சரி ஓகே. ஐயோ நிலா, ஏன் இங்க நிக்கிற? ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு பிரச்சனையா இருந்தா உனக்கு என்ன சிவா? ஏய் நிறுத்து, சும்மா இப்படியே பேசிட்டு இருக்காத. என்ன? ஐயோ அந்த பக்கம் திரும்பு. என்ன நீ, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகல, நானே திரும்பிக்கிறேன். சிவா என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. என்னன்னு சொல்லு, என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிற. உன் முகத்தை பார்த்தா தானே பேச்சே வரமாட்டுது. சிவா என்ன சிவா, என்னாச்சு உனக்கு? ஐயோ என்னடி, இன்னைக்குன்னு பார்த்தா ஆளை கொன்னுக்கிட்டு இருக்க. உன் கண்ணை என்னால் பார்க்கவே முடியல, ஏதோ பண்ணுதுடி. டே சிவா, கண்ட்ரோலா இருடா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். சிவா என்னாச்சு, ஏன் இப்படி பண்ற? அது அது வந்து இங்க எதுக்கு நீ நிக்கிற? கிளம்புறேன்னு சொன்ன, கிளம்ப வேண்டியதானே? இல்லை, நான் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன், அதான் வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு, அதான் பார்த்துட்டு நிற்கிறேன். என்னோட கார் சர்வீஸில் இருக்கு. ஓ அப்படியா, நான் வேணா ட்ராப் பண்ணட்டா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு எதுக்கு கஷ்டம்? இதில் என்ன கஷ்டம் இருக்கு? உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா என் கூட வரையா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை 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 சிவா, வேண்டாம், இருக்கட்டும். சரி ஓகே. அப்புறம் இஷ்டம். எங்கள் கூடலாம் வருவீங்களா நீங்கள்? உன்னோட எக்ஸு ரவி கூப்பிட்டா வருவ. என்ன அப்படி பார்த்தா? சரி வரலன்னா விடு. அப்போது வரல, என்ன வர்றேன்னே சொல்ல மாட்டேங்கிறா. நான் கிளம்புறேன். சரி வரேன்.
என்ன ட்ராப் பண்ண. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறா? அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாலே ஏதாச்சும் பேச்சு கொடுப்போமா? இல்லை, வேணாம் வேணாம். இவ கண்ணை பார்த்தாலே நமக்கு பேச்சு வர மாட்டுது. ஆத்தாடி, நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம அமைதியாக கார் ஓட்டிட்டு போவோம். அவளே பேசுனா பேசுவோம். அவ பேச மாட்டா. சிவா, கூப்பிட்டுட்டா. சொல்லு நிலா. ஏசி கொஞ்சம் கம்மி பண்றியா? எனக்கு குளிருது. விளங்கிடும். இருக்கத்த இவ்வளோ கீரை? இதெல்லாம் ராதாவுக்குமா? மாசமா இருக்கால, இந்த நேரத்துல கீரை நிறைய சாப்பிடணும். நீங்க நல்லா அவளுக்கு சத்தானதா கொடுக்குறீங்க. ஆனா அவளை பாருங்க, காலையில சாப்பாடே சாப்பிடல, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா. தூங்கட்டுமா, பாவம். ஆஸ்பத்திரியிலே தூங்கவே இல்லை. ரவி கூட கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நானும் அதை விட்டுட்டேன். அவளா எந்திரிச்சு வருவான்னு. ஆனா அத்தை, இந்த கீரை மட்டும் சாப்பிடவும் பிடிக்க மாட்டுது, செய்யவும் பிடிக்க மாட்டுது. எவ்வளோ கஷ்டமான வேலையை எதுக்குத்தான் செய்றீங்க? நானும் பார்க்குறேன், ரொம்ப நேரமா இந்த கீரையை உருவிட்டு இருக்கீங்க. அப்படி உருவி சாப்பிடணுமா? சாப்பிட்டா தானே நல்லது. நீ கூடிய சீக்கிரம் இந்த கீரையெல்லாம் சாப்பிடணும். ஐயா, எனக்கெல்லாம் வேணாம். நானும் சாப்பிடவே மாட்டேன் ஒரு காலம். சாப்பிட வேண்டிய நேரமும் வரும். இதை சாப்பிட்றதுக்கு எதுக்கு நேரங்காலலாம்? நீ மாசமாவல்ல, அப்ப நீயும் சாப்பிடணும். நானும் சாப்பிட மாட்டேன் போங்க. நானும் மாசமானேன்னா நல்லா வெரைட்டியா சாப்பிடுவேனே தவிர இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்படி சொல்றவங்க தாண்டி வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. வாங்க மேடம், இப்பதான் உங்களுக்கு விடியுதா? குட் ஆஃப்டர்நூன். சாரிங்க அத்தை, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அதான் எந்திரிக்க முடியல. நைட்டெல்லாம் சரியா தூக்கமே இருக்க மாட்டேது அத்தை. வயிற்றுக்குள்ள உருண்டுகிட்டே இருக்கு குழந்தை. அட பரவாயில்லடி அம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் வேணா தூங்கி எழுந்திரிச்சு வர வேண்டியதானே? இந்த மாதிரி நேரத்தில் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். டெலிவரி டைம் வேற உனக்கு நெருங்குதில்ல? ஆமாத்த, அடுத்த மாதம் வேற உனக்கு வளகாப்பு பண்ணணும். ஆமாம் ராதா, நம்ம ரெண்டு பேரும் சேம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ராதா, நீ சொல்லு, உனக்கு எப்படி வளகாப்பு பண்ணலாம்? வளகாப்பு அவங்க வீட்ல இருந்து வந்து தான் பண்ணணும். சிவா, யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குல்ல? அதோ பின்னாடி ஒரு கார் வருதே, அது அப்பதை பிடிச்சி நம்மளே தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மாதிரி இருக்கு. அப்படியா? இரு பார்க்குறேன். வந்துட்டான், என்னை தேடி வந்துட்டான். நான் நினைச்ச மாதிரியே என்னை தேடி வந்துட்டான். வாடா வா, உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. சிவா சிவா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போற? சிவா சிவா, பாத்து. சிவா, தலையில அடிபட்டுருச்சு. நிலா நிலா மயங்கிட்டா. இப்போதைக்கு இவ காருக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. என்ன பேசுறீங்க? ராதாவுக்கு நம்மளை தவிர வேற யாரு இருக்கா? அவளுக்கு நம்ம தாங்க வளகாப்பு பண்ணணும். ஆமா, எல்லாத்தையும் நம்ம தலையில தூக்கி சுமக்க முடியுமா? ஒன்றும் இல்லாதவங்க ஒன்றும் இல்லாம தான் இருக்கணும். அவ வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா வளகாப்பு வந்து பண்ண சொல்லு. அப்படி இல்லைன்னா அமைதியே இருக்க சொல்லு. இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவகிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க, மனசு கஷ்டப்பட போறா. யாரு கஷ்டப்பட்டா எனக்கு என்ன? வந்து சாப்பாடு எடுத்து வை, எனக்கு பசிக்குது. ஏங்க ஏங்க நில்லுங்க. ராதா ராதா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத ராதா.
நான் பாத்துக்கிறேன் அவரை. ஹே ராதா, அட அந்த ஆள் கிடக்காண்டி லூசு பையன். நீ வேணா பாரு உன்னோட வளகாப்பு எப்படி நடக்குதுன்னு. இல்லடி மறுபடி அம்மா வீட்டில் இருந்துதான் ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஆனா எனக்கு ஏண்டி யாரும் இல்ல? நேற்று தானடி சொன்னேன் எனக்கு என் அண்ணன் இருக்கான், எனக்குன்னு ஒரு உறவு ரத்த பந்தம் இருக்குன்னு. இப்போ என்னடி? ஆனா ஆனா என் அண்ணன் எல்லாத்தையும் மறைச்சிட்டுல இருக்கா. அவங்கிட்ட நான் எப்படி? மச்சி ஒன்று சொல்லு, ஒரு அழுத்து தான் அப்படியே பீஸ் பீஸ் ஆயிடுவான். டேய் குள்ள கத்திரிக்கா, என்கிட்ட வாங்கினது பத்தலையா? டேய் டேய், அது உன் இடம், அதனால அமைதியா இருந்தேன். இப்போ இது என் இடம், என் நண்பன் என் கூட இருக்கான், என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. எங்க முடிஞ்சா உன்னால முடிஞ்சா என்னை தொட்டு பாருடா பார்க்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பனையே கடத்தி வச்சிருப்ப. யாருடா நீ? யாரு நீ? புதுசா அண்ணங்காரன் முளைச்சிருக்க? அந்த அனாதை சிரிக்கிக்கு நீ அண்ணனா? ஏய் இன்னொரு தடவை என் தங்கச்சி அப்படி சொன்ன சங்க அறுத்து போட்டு வேண்டா. வாடா வா, வந்து சங்க அறுத்து போடு. ஆம்பளையா இருந்தா வாடா. இங்க பாரு, கையில என்ன இருக்கு பாத்துல? ஒரே சுடு சுட்டேன்னு வச்சுக்கேன், உளுந்த வடை மாதிரி ஓட்டையா போயிருவோம், ஓட்டையா. ஏ வாடா புடுங்கி, நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். சிவா, சிவா நீ எங்க இருக்க? பசுபதியா? அவன் எப்போ ஜெயில இருந்து வெளியே வந்தான்? இவன் ரொம்ப ஆபத்தானவனே. இவையும் சிவா கிட்ட இல்ல, இது இது என்ன? இது புது கதையா இருக்கு. அடிச்சுட்டா, என் நண்பனையே அடிச்சுட்டா. விட்றா விட்றா. என் மேல கைய வச்சுட்டு என் தங்கச்சியை பத்தி பேசுறியா நீ? டேய் டேய் விட்றா. டேய் துப்பாக்கி எடுத்து சுடுடா அவனை. ஆமா, இதை எப்படி சுடுறது? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. டேய் என்னையா அடிச்சிட்டல உன்ன? வாடா வா, ஒத்தைக்கு ஒத்த வாடா பாத்துக்கலாம். போது நிறுத்துங்க. நிலா நீ உள்ள போ, காரை விட்டு எதுக்கு இறங்குன? ஹேய் நிலா டார்லிங், எப்படி இருக்கா? பல்ல பேத்துருவேன் உன்னை. பரவாயில்ல, அப்பயாவது உன் கை என் மேல படும்ல. ஆத்தி, என்ன இவன் இப்படி மறைக்கிறான்? ஒருவேளை இவன் ஆளோ? செருப்பு பிஞ்சுக்க உனக்கு இதுக்கு மேல வாய் பேசினேனா. நிலா நீ காருக்குள்ள போ, இவனுங்க சரியான பொறுக்கிங்க, இவனை பத்திலாம் உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் பசுபதி, உன் ஆட்டம் இன்னும் அடங்கல இல்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நீ அடங்கல இல்ல. இன்னும் என்னடா உனக்கு வேணும்? இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க? நிலா இவனுங்களை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும் சிவா, காலேஜ் படிக்கிறப்ப நாங்க எல்லாம் ஒன்னதா படிச்சோம். அப்பயே இவனுங்க ஆட்டம் தாங்காது. இவனுங்க எப்படி வெளியில வந்தானுங்க? ஜெயில தானே இருந்தானுங்க. ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள தள்ளணும். ஆனா இப்போ இப்போ எப்படி திரும்பவும் இதுக்கு வந்திருக்கானுங்க? பழி வாங்க தாண்டி வந்தேன். பழி வாங்கவா? இன்னும் என்னடா உனக்கு? எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? இங்க பாரு, ரவி பக்கத்துல கூட போகணும்னு நினைக்காத. நானே உன்னை அழைச்சிருவேன். அவனே இப்ப கல்யாணம் குழந்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கான். அவனை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? அதுதான் எனக்கு பிடிக்கல. நாங்க மாத்திரம் எங்களை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்புனால, இப்போ அவன் மட்டும் குழந்தை குட்டியோட, அதுவும் அழகான பொண்ணோட சந்தோஷமா இருக்கலாமா?
அப்புறம் அந்த விக்கி. ஏய் சீ நிறுத்துடா. இப்ப நீ மரியாதை இங்க இருந்து போறியா இல்ல மறுபடியும் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளட்டா? ஐயோ பயந்துட்டான். ஏய் இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சுவார்த்தை வேண்டாம். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வார்னிங் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என் தங்கச்சி பக்கம், என் தங்கச்சி குடும்பத்து பக்கம் போகவே கூடாது. அதையும் மீறி பழி வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எதாவது பிரச்சனை கொடுத்தீங்க, அப்புறம் என்னோட சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். அதான் பார்த்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நாங்கள் வேற பார்க்கணுமாக்கும். என்ன சொன்னாலும் என் பகவெறி அடங்காதுடா. இதுல நீ ஊட வராத. உனக்கு நான் லாஸ்டா சொல்றேன், இல்லைன்னா என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க மாட்ட. ஏய் வாடா போலாம். அப்போ அவன் ரொம்ப மோசமானவன், பொண்ணுங்க விஷயத்துல ரொம்பவே மோசமானவன், அப்படித்தானே? ஆமா சிவா, அவன் ரொம்பவே மோசமானவன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் விக்கி அவனை நிரந்தரமா உள்ள தள்ளனான். ஆனா எப்படி இவன் எப்ப வெளியில வந்தானே எனக்கு தெரியல. சாரி சிவா, ராதா உன் தங்கச்சி இல்ல, அவளுக்கு நான் கொஞ்சம் நெஞ்சு கெடுதல் பண்ணல, அதனாலதான் நீ என்னை விட்டு விலகிறியா? இது எனக்கு இப்பதான் புரியுது. பரவாயில்ல சிவா, இருக்கட்டும். நீ உன் தங்கச்சிக்காக இவ்வளோ பண்ற, ரொம்ப சந்தோஷம். உனக்கு தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும்ல? என் உயிரே அவதான். ஆனா நான் தான் அவனோட அண்ணன்றதே அவளுக்கு தெரியாது. என்னோட பாசத்தை வெளிப்படையாக அவளுக்கு காட்ட முடியல. அவளுக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் இந்த அண்ணா சரி பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் தான் உன்னோட அண்ணன்னு உரிமையா போய் கெத்தா போய் அவகிட்ட நான் சொல்லிட்டு நிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா உன் ஆசை நிறைவேறும். ஆனா உன்னால மட்டும் தனியா அந்த பசுபதியை சமாளிக்க முடியாது. நீ என்ன சொல்ற? ஆமா சிவா, ரொம்ப மோசமானவன். அவனை சமாளிக்கிற திறமை ரவி ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு. ரவிக்கு இன்னும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த செகண்ட் அவன் இங்க இருக்க மாட்டான். பசுபதியை ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவான். நீ இந்த விஷயத்த ரவி கிட்ட விடுறதா சரியா. நீ இதுல தலையிடாத. இல்ல, நான் இதுல தலையிட்டா மட்டும்தான் என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு. இருந்தாலும் ரவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு சிவா, அவனும் கொஞ்சம் உஷாரா இருப்பான். என்னோட ரவிக்கு எதுவும் ஆகக்கூடாது. உன்னோட ரவியா? நீ அப்போ ரவியை இன்னும் மறக்கலையா நீலா? அது எப்படி மறக்க முடியும்? என் வாழ்க்கையிலே என்னோட லைஃப்லே ரொம்ப ஃபர்ஸ்டான லவ் இது. யாராலையும் ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்க முடியாதுல்ல. நல்லா இருக்கட்டும்னு தான் நினைக்க முடியும். அதான் நானும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். உண்மைதான், ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்கவே முடியாது. சிவா சிவா, இன்னும் உனக்கு பிளட்டே வந்துக்கிட்டு தான் இருக்கு. எங்க என்னமா வருது? ஏய் இரு, நீ தொடாத. எதுக்கு இந்த அக்கறை? ஏன்னா உன்னையே எனக்கு பிடிக்கும், அதான். நிலா, அது நான் போயிட்டு வரேன் சிவா. டேக் கேர். ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் என்னில் ஏனோ எது ஏற்றம் ஏற்றம் இதயம் தன்னில் நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் முறையில் செய்த சிற்பம்